ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் வேலை செய்கிறப்போ ஒரு மிஸ்டேக் வருது. அதை உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லணும். அப்போ ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதுக்கு சாரி கேட்குற மாதிரி, அதாவது அப்பாலஜி கேட்குற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருக்கணும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பவர் சுவிட்சை தவறுதலாக ஆஃப் பண்ணிட்டீங்க. இது நான் வேணும்னு செய்யலை, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதை இங்கிலீஷில் நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி, ஒரு வேலையை தப்பாக செஞ்சிட்டிங்க, இனிமேல் அது மாதிரி நடக்காது. இப்போ ஹையர் அஃபிஷியல்கிட்ட போய் ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாரி கேட்க போகிறீங்க, அப்பாலஜி கேட்க போகிறீங்க. அப்போ அந்த விஷ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக சாரி, ரெக்ரெட் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ, இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ. ரெக்ரெட் அப்படின்னா வருந்துகிறேன், நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுல வருந்துகிறேன், ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ ஆம் சாரி டு இன்ஃபார்ம் யூ. ஐ ஃபீல் அன்ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ. இல்லைனா ஐ ஃபீல் வர்ஸ் டு இன்ஃபார்ம் யூ. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய அப்பாலஜி கரெக்டாக இருக்கும். நான் ஒரு தவறு செய்ததை உங்களுக்கு தெரிவிப்பதில் வருந்துகிறேன். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஹாவ் டன் எ மிஸ்டேக். இல்லைனா ஐ டிட் எ மிஸ்டேக். ஓகே, ஐ டிட் ஏ மிஸ்டேக்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். ஐ ஹாவ் டன் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிட் அப்படிங்கிறத விட கமிட்டட் அப்படிங்கிற வேர்ப் இன்னும் மேட்ச் ஆகும். இந்த மிஸ்டேக்னாலே கமிட் அப்படிங்கிற அந்த வேர்ட் பேர் ஆகும். ஸோ ஐ ஹாவ் கமிட்டட் எ மிஸ்டேக். ஐ டிட் எ ராங் ஒர்க், இந்த மாதிரி சொல்லலாம். ஐ டிட் எ ராங் ஒர்க், நான் ஒரு தவறான வேலையை செய்தேன். அதுவே நான் ஒரு வேலையை தவறாக செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி? I have done a work wrongly. I did a work wrongly. ஸோ இது நான் ஒரு வேலையை தவறாக செய்து விட்டேன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபுல் சென்டென்ஸாக பார்க்கலாமா? ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தேட் ஐ ஹாவ் டன் எ ஒர்க் ராங்லி. நான் தவறாக ஒரு வேலையை செய்து விட்டேன். இட் இஸ் மை மிஸ்டேக், இது என்னுடைய தவறு. ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக், இந்த மாதிரி சொல்லலாம். நான் எனது தவறை ஒத்துக்கொள்கிறேன். இனிமேல் இது நடக்காது. இட் வில் நாட் ஹேப்பன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் இனிமேல் இது நடக்காது. ஓகே, இட் வில் நாட் ஹேப்பன் அகெயின், இனிமேல் இது மறுபடியும் நடக்காது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இட் வில் நாட் ஹேப்பன் மட்டும் இருக்குது. இந்த அகெயின் அப்படிங்கிற வேர்டை செகண்ட் சென்டென்ஸில் சேர்த்துருக்கோம். இட் வில் நாட் ஹேப்பன் அகெயின், மறுபடியும் இது மாதிரி நடக்காது. இந்த தப்பு இனிமேல் நடக்காது. திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின். ஓகே, ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின். நடக்காதுன்னு நான் உறுதியளிக்கிறேன். ஐ கன்ஃபார்ம். ஐ கிவ் எ கன்ஃபர்மேஷன். ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்ஃபார்ம்ங்கிறது வேர்பு. செகண்ட் சென்டென்ஸில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நவுன். இந்த மாதிரி சொல்லலாம். ஐ கிவ் எ கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஐ அஷ்யூர், நான் உறுதியளிக்கிறேன். ஐ கிவ் அஷூரன்ஸ். ஐ அஷ்யூர் யூ தட் திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகைன். நான் உறுதியளிக்கிறேன், இது போன்ற தவறுகள் இனிமே வராது. ஓகே, வில் நாட் ஹேப்பன் அகைன். ஃபுல் சென்டென்ஸஸையும் பாருங்கள். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ. ஸோ ரெக்ரெட், ஐ எம் சாரி டு இன்ஃபார்ம் யூ, இந்த மாதிரியும் சொல்லலாம். ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஹாவ் டன் எ ஒர்க் ராங்லி. நான் ஒரு வேலையை தப்பாக செஞ்சிட்டேன். இட் இஸ் மை மிஸ்டேக், இது என்னுடைய தவறு தான். ஐ அஷ்யூர் யூ தட் திஸ் மிஸ்டேக் வில் நாட் ஹேப்பன் அகெயின். நான் உறுதியளிக்கிறேன். என்ன உறுதியளிக்கிறீங்க? இந்த மிஸ்டேக் இனிமேல் நடக்காது. இப்போ இந்த சென்டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. இப்போ உங்களுடைய டர்ன். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, அந்த தப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு சாரி கேட்குறீங்க, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பவர் சுவிட்சை தவறுதலாக ஆஃப் பண்ணிட்டீங்க. இது தவறுதலாக தான் நடந்திருக்கு, வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நான் சுவிட்சை ஆஃப் செய்து விட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இல்லைனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப். இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். நான் தவறுதலாக சுவிட்சை ஆஃப் செய்து விட்டேன். தவறுதலாக இதை சொல்லணும். ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் ராங்லி, இது ஒரு டைப். ரெண்டாவது பாருங்களேன், ஐ ராங்லி ஸ்விட்ச்ட் ஆஃப். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், ஆனால் அழுத்தம் கொடுக்கறது.
ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் ராங்லி. ஓகே, நான் தப்பாக பண்ணிட்டேன், அந்த தப்பை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த ராங்லி அப்படிங்கிற அட்வர்பை முன்னாடி கொண்டு வரோம். ஐ ராங்லி ஸ்விட்ச்ட் ஆஃப். தெரியாமல் தான் பண்ணேன், இது வேணும்னு பண்ணலை. ஓகே, இது எப்படி சொல்கிறது? இந்த வேண்டுமென்றே அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இன்டென்ஷனல். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இன்டென்ஷன், ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா, அவர் மேலே ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ இன்டென்ஷன் அப்படின்னா வேண்டுமென்றே. அதனுடைய ஆப்போசிட் அன்இன்டென்ஷன். ஓகே, அந்த ப்ரிஃபிக்ஸ் அன் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துட்டிங்கன்னா அது ஆப்போசிட் ஆயிடும். இட் இஸ் அன்இன்டென்ஷனல். இந்த இன்டென்ஷனல் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இதனுடைய பாசன்ஸ் இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டென்ஷனல் அப்படின்னா வேண்டுமென்றே, அன்இன்டென்ஷனல் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், வேணும்னு செய்யலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. நான் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. பார்த்தீங்களா? இப்போ அந்த அன் இல்லை பாருங்களேன், ஏன்னா அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டோம். ஸோ நான் இதை வேணும்னே செய்யலை. ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. ஸோ ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பவர் ஸ்விட்ச் ராங்லி. நான் பவர் ஸ்விட்சை தப்பாக ஆஃப் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. நான் இதை வேணும்னே செய்யலை. ஓகே, அவ்வளோதான். இட் இஸ் மை மிஸ்டேக். இது என்னுடைய தவறு. ஐ அக்செப்ட் திஸ் மிஸ்டேக். நான் இந்த தப்பை ஒத்துக்கொள்கிறேன். எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப சைமல்டேனியஸாக அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, மேக்ஸிமம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சைமல்டேனியஸாக டென்சஸோடைய நேமையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐ ஹாவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பவர் ஸ்விட்ச் ராங்லி. ஐ ஹாவ் நாட் டன் திஸ் இன்டென்ஷனலி. இதே விஷயத்தை வேறு மாதிரி எப்படி சொல்கிறது? த பவர் ஸ்விட்ச் வாஸ் டர்ன்ட் ஆஃப் பை மீ. பாருங்களேன், டர்ன்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃப்ரேசல் வேர்புக்கு பதிலாக டர்ன்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன். த பவர் ஸ்விட்ச் வாஸ் டர்ன்ட் ஆஃப் பை மீ. இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். அன்இன்டென்ஷனல்னா இது வேணும்னே செய்யப்படவில்லை. ஓகே, இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். இன்டென்ஷனல் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சிஸ்டத்தில், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஒரு ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க ஆக்சிடென்டலாக, அது தவறுதலாக. அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள், ஆக்சிடென்டலி, இன்டென்ஷனல். இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அதில் மிஸ்டேக் இருந்தால் நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.